இந்த ஸ்வீட் கார்னை உடைச்சு வேக வைக்கலான்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கும். உடைக்கவே முடியல. என் தங்கச்சி வாங்கி ட்ரை பண்ண அவளாலையும் முடியல. ஃபைனலா கத்தி வச்சு கட் பண்ணி தான் வேக வச்சோம். ஸ்வீட் கார்ன்ல புதுசா டிஷ் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்க என் தங்கச்சிக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லி ஸ்வீட் கார்ன்ல டிஃப்ரெண்டா செய்யறோம்னு சொல்லிட்டு இந்த இந்திக்காரங்க ஸ்வீட் கார்னை வண்டியில வேக வச்சு சேல் பண்ணுவாங்கல்ல, அதுதான் வீட்லயே ட்ரை பண்ணோம். ஸ்வீட் கார்னை குக்கர்ல வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பட்டர் ஹீட் பண்ணி பட்டர்ல ஃப்ரை பண்ணிட்டு லைட்டா ஃப்ரை ஆனதும் கொஞ்சமா பெப்பர் பொடி தூவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. நாங்க 2 பேரும் டீ காஃபி அவ்வளவு குடிக்க மாட்டோம். வீக்கெண்ட்ஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி தோணும். சரி இந்த 2 பேருக்கு மட்டும்தானு காலையில பால் வாங்கிட்டு வந்து காய வச்சா பால் உடைஞ்சு போச்சு. சரி இதை வச்சு ரசகுல்லா ட்ரை பண்ணலாமேன்னு பார்த்தோம். பட் கொஞ்சமா இருக்கே என்ன பண்றதுன்னு அதுல இன்னும் கொஞ்சம் லெமனை புழிஞ்சு கொதிக்க வச்சா பால் உடைஞ்சு வரும்னு பார்த்தா எல்லோ கலரா தான் வந்துச்சு. இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணலான்னு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்றேன். கையில எல்லாம் ஒட்டிட்டே வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து பார்க்கலாம் ஐஸ்கிரீம் மாதிரி வருதான்னு சொல்லிட்டு நானும் தங்கச்சி பிளான் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம். அது ஐஸ்கிரீம் மாதிரி வந்துச்சா இல்லையான்றதை அடுத்த வீடியோல நான் அப்டேட் பண்றேன். அவ்வளவுதான், டின்னரை சாப்பிட்டு இந்த டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.